வெல்கம் டு த சேனல் கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிராஃப் ஏபிஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராஃப் ஏபிஐ பற்றி ஒரு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஏபிஐ பற்றியான ஒரு ஓவர்வியூ தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து செட்டப்பை பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக 2 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன், பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1 இந்த வீடியோவில் நம்ம வந்து செட்டப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமோட கிராஃப் ஏபிஐ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மெட்டா டெவலப்பரில் நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட். ஆப்வியஸாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு டேட்டாவை எடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா மெட்டா கூட தான் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே ஒரே கம்பெனி தான். ஸோ நமக்கு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தேவை. ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் ஒரே இமெயில் ஐடியில் இருக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இப்போ நம்ம ஒரு இமெயில் வச்சு நம்ம வந்து ஃபேஸ்புக் நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னா அதே இமெயில் ஐடி தான் லாகின் வித் ஃபேஸ்புக்னு கொடுத்து இந்த இன்ஸ்டாகிராமே நம்ம லாகின் பண்ணிக்கணும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, சிங்கிள் இமெயில் ஐடி வச்சு தான் நம்ம வந்து ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ணணும். ஸோ இமெயில் ஐடி மாறிச்சுன்னா நம்மளால மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட்டில் நம்மளால வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஒரே இமெயில் ஐடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 2, மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான இது நான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு ஷார்ட் இன்ட்ரோ சொல்லிடலாம். மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இது 3மே வந்து மெட்டா கீழே தான் இருக்கும். ஸோ இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெவலப்பர் போர்ட்டல் தான் இந்த மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட். ஒரு ஏபிஐ மூலிமா நம்ம இந்த உள்ளே இருக்கிற டேட்டாஸ் லைக் போஸ்ட், கமெண்ட், வீடியோஸ், ரீல்ஸ், தம்ப்நெயில்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏபிஐ மூலிமா கெட் பண்ணி நம்ம வந்து யூசருக்கு ஷோ பண்ண போகிறோம். நம்ம ப்ராஜெக்ட்லேயே நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட். இதுக்கு நம்ம வந்து லாகின் பண்ணணும் இந்த டெவலப்பர் போர்ட்டலில். ஸோ ஜஸ்ட் நான் லாகின் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நமக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட் லாகின் பண்ண போகிறோம். மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட்டை நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் லாகின் பண்ணும்போது கொஞ்சம் பேசிக் ஸ்டெப்ஸ் கேட்கும். ஓடிபி வெரிஃபிகேஷன், இப்போ என்ன மாதிரி ஒன்று யூஸுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் கேட்கும். ஜஸ்ட் அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் டெவலப்பர் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். இப்போ நான் லாகின் வித் ஃபேஸ்புக் கொடுக்குறேன். ஸோ இந்த பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற இமெயில் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் நீங்கள் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் பாஸ்வேர்ட் அண்ட் இமெயில் ஐடி போட்டுறேன். எஸ் கைஸ், ஸோ நான் பாஸ்வேர்டையும் இமெயில் ஐடியும் போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் லாகின் கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் செகண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கான டெவலப்பர் போர்ட்டல் வந்து லாகின் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு கொடுங்க, இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிகாஸ் இது 2மே லிங்க்கில் இருக்குது. ஸோ அதுதான் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது 2மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லிங்க்கில் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட்டில் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெவலப்பர் போர்ட்டல். இப்போ ஃபஸ்ட்டு இருந்தது வந்து நார்மல் வெப் பேஜ். இப்போ நீங்கள் வந்து டெவலப்பர் போர்ட்டல் வந்துட்டீங்க. ஸோ இப்போ நான் என்ன கிளிக் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா மை ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிரியேட் ஆப் அப்படின்னு இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் கிரியேட் ஆப்பை கொடுக்குறேன். ஸோ தேர் ஆர் சம் ஸ்டெப்ஸ்னு காட்டுது. ஸோ கிரியேட் ஆப் கொடுத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ டு டு யூ வாண்ட் டு கண்டினியூ கனெக்ட் டு திஸ் ஆப் அப்படின்னு கேட்குதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ நாட் எட் அண்ட் குணா சாம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குணா சாம் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதர்ஸ் கொடுத்துக்கலாம். அதர்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ மொத்தமாக வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டிஸ்பிளே ஏபிஐ, அனதர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ஏபிஐ. பேசிக் டிஸ்பிளே ஏபியில் வந்து நம்ம வந்து யூசருடைய ஐடியும் நேம் அண்ட் இமெயில் இது 3 மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேசிக் டிஸ்பிளே ஏபிஐ வேணும் அப்படின்னா நீங்கள் கன்சியூமர் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு கிராஃப் ஏபிஐ வேணும்னா நீங்கள் வந்து பிஸ்னஸை சூஸ் பண்ணணும். பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் மூலிமா மட்டும்தான் கிராஃப் ஏபிஐ ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இங்கே பிஸ்னஸ் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
ஸோ உங்கள் நேமுக்கான உங்கள் ஆப்புக்கான ஒரு நேம் கேட்குது. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் நேம் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் கிரியேட் ஆப் கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கான ஒரு ஆப் கிரியேட் ஆகும். நீங்கள் வேணால் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். யா, தேர் வி கோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப் டைப் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நீங்கள் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் இப்படி தான் ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வரும்போது ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். நீங்கள் ஆப் கிரியேட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஹியர் வி கோ இது இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். இதை ஜஸ்ட் நீங்கள் செட்டப்பில் கொடுத்துட்டு லோட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் மினிட். அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஆட் ப்ராடக்ட்ஸ் போங்க. நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் லாகின் ஃபார் பிஸ்னஸ் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா. இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணுறது மூலிமா இந்த சைடில் உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் ஆகும். ஸோ நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லாகின் ஃபார் பிஸ்னஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபேஸ்புக் லாகின் ஃபார் பிஸ்னஸில் செட்டிங்ஸில் நீங்கள் வந்து ரீடைரக்ட் யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ ரீடைரக்ட் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு டம்மி யூஆர்எல் தான். அந்த யூஆர்எல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆக்சுவலி எரர் வரும். நீங்கள் இந்த சேவ் சேஞ்சஸ் கொடுக்கணும். ரீடைரக்ட் யூஆர்எல் வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் வந்து அது ரீடைரக்ட் ஆகும். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீடைரக்ட் யூஆர்எலுடைய யூசஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே நீங்கள் ஒரு லாகின் பேஜ் எடுத்துக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷனே நீங்கள் வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் இங்கே இல்லாமல் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது, டெமோ கால் அப்படின்னு உங்களை அப்ளிகேஷன் நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ வித் இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பீங்க. இதை கிளிக் பண்ணோடனே இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டு நீங்கள் அந்த யூசர் வந்து உங்கள் எண்ட் யூசர் வந்து யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணுவாரா. என்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அது வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா எங்கே ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே கொடுக்க போகிறோம். புரியுதுங்களா. ஸோ இங்கே உங்கள் அப்ளிகேஷன் வந்து இங்கே இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டு வேலிடேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் அப்ளிகேஷன் அது திரும்பி ரீடைரக்ட் ஆகும் இல்லையா, அதுதான் இது. சிம்பிளாக சொல்லப்போனால். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட்டட் QR3 அதுவும் இதுவுமே ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீஆத்தரைஸ் கால் பேக் URL. நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் பிளாங்காக விட்டுலாம். இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். 2 URL வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட் ப்ராடக்ட் போங்க. ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஜஸ்ட் அ மினிட். ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இது 2 ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம மெயினாக ஆட் பண்ணணும். ஸோ நான் என்னுடைய இன்னொரு ஆப் இருக்குது, நான் அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் சைட் கிளிக் பண்ணி நீங்கள் இன்னொரு ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ 2 ஆப் மட்டும் தான். ஸோ இன்ஸ்டாகிராமுடைய கிராஃப் ஏபிக்கான இதுவும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் மறந்துட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராம் கிராஃப் ஏபி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ் கோ. இது ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 2வது ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் லாகின் பிஸ்னஸில் நீங்கள் உள்ளார போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேலிடேஷன் அந்த இதுக்கான வேலிடேஷன் ரீடைரக்ட் URL இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து லோக்கல் கொடுத்துருப்பேன் டெஸ்டிங்காக. இதை நீங்கள் ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா. இது ஒன்று முடிஞ்சுதா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸை எனேபிள் பண்ணி ஆகணும். பெர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ரிவ்யூவில் பெர்மிஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் இந்த பெர்மிஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஓகே வெயிட் டவுன்லோட் பண்ணுது. எஸ், நீங்கள் இந்த பெர்மிஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணுங்கள். நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுங்க. ஓகே, இப்போ நான் இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், ஃபுல் இன்ஸ்டாகிராம்ன்றதை எடுத்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் அட்வான்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஃபார் அன் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கும். நான் ஃபுல்லும் கொடுத்துருக்கேன், அதனால் வந்து அது காட்ட மாட்டேது. ஜஸ்ட் அ மினிட். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம்னு சர்ச் பண்ணிவிட்டு இங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஃபார் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஓகே இதுதான். ஸோ ஜஸ்ட் இந்தமாதிரி ஆக்சஸ் ஆகிடும், அவ்வளோதான். இது நீங்கள் கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் இது மட்டும் ஆக்சஸ் பண்ணால் போதும். இதுமாரி இன்ஸ்டாகிராம் அப்படின்ற நேமில் என்னென்ன வந்து இந்த சைடில் இருக்கோ இந்த இன்ஸ்டாகிராம்ன்ற பேரில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆக்சஸ் ரிக்வஸ்ட் கொடுத்தாகணும். அப்போ தான் உங்கள் கிராஃப் ஏபி வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபுல்லுக்கான ரிக்வஸ்ட்டை நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்து தான் ஆகணும். ஸோ இது கொடுத்துட்டு 1 டே ஆகும் இது அப்ரூவ் ஆகிறதுக்கு. 1 டேக்கு அப்புறமா தான் வந்து இந்த அப்ரூவலே நடக்கும். ஸோ நீங்கள் அந்த ரிக்வஸ்ட் வந்து இங்கே பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமான ரிக்வஸ்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அப்போ மட்டும்தான் உங்களால் வந்து டேட்டாவை ரிட்ரை பண்ண முடியும் இன்ஸ்டாகிராம்லேருந்து. ஸோ இந்த பெர்மிஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து இருக்கிற எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு, சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ ஒன் டே நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப் டைப். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெர்மிஷன்ஸ் அண்ட் எனேபிள்ஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கணும். அண்ட் ஆப் செட்டிங்ஸில் ஜஸ்ட் மினிட், இங்கேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆப் ஐடி, ஸோ ஆப் சீக்ரெட் கீ அண்ட் கான்டாக்ட் இமெயில் இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. இது வந்து ஒன் டே ஆகும் இந்த செட்டப் எல்லாமே முடிகிறதுக்கு. ஸோ இந்த செட்டப் முடிச்சுட்டு நான் அடுத்த இதில் வந்து நான் எப்படி நம்ம கிராஃபிபை கால் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.